சென்னை சிட்டியில் ஒரு சாதாரண அப்பார்ட்மெண்ட் கதவை தட்டுறாரு சேட்ஜி. கதவை திறந்த நம்ம ஹீரோவோட அம்மா, சேட்டு பையன் காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு இன்னைக்கு தான் இன்டர்வியூக்கு போகிறான், கண்டிப்பாக அவனுக்கு வேலை கிடைச்சிரும், முதல் மாதம் சம்பளம் வந்ததும் கண்டிப்பாக வட்டியை கட்டிடுறேன் சேட்டுன்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லி எவ்வளோ நாள் தான் என்னை ஏமாத்துவேன், இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த வீட்டை ஏலத்துக்கு விட்டுருவேன், ஒழுங்கா சீக்கிரமா வட்டியையும் அசலையும் கட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இதையெல்லாம் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுட்டு இருந்த நம்ம கதையோட ஹீரோ, அம்மா இந்த சேட்டுங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, எங்கேயோ இருந்து இங்க வந்து செட்டில் ஆகிட்டு நம்ம வீட்டை ஏலத்துக்கு விட்டுருவேன்னு மிரட்டுறான், வேலை கிடைக்கட்டும் அவனை என்ன பண்றான் பாருன்னு கோவத்துல சொல்றான் ஹீரோ. அம்மாவோ அந்த மாதிரி நினைக்காதப்பா, உன்னோட படிப்பு செலவுக்கு யாரோட உதவியும் இல்லாதப்போ சேட்டு தான் வட்டிக்கு பணம் கொடுத்து உதவுனாரு, எப்போதுமே நன்றியை மறக்கக்கூடாதுப்பான்னு சொல்ல, உடனே ஹீரோவோ, ஆமா வட்டிக்கு தானே கொடுத்தான், இதெல்லாம் உதவியா, சரி எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறோமான்னு இறந்து போன தன்னோட அப்பா போட்டோ முன்னாடி நின்று ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்டர்வியூக்கு கிளம்பிட்டான். நம்ம ஹீரோவோட பேரு சிவா. சிவா இப்போ மார்க்கெட்டிங் ஜாபுக்காக சிட்டிக்குள்ளேயே அவனோட வீட்டில இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு கம்பெனில இன்டர்வியூக்கு போறான். அதே சென்னை சிட்டிக்கு அந்த பக்கம் இருக்க ஒரு வீட்டில் ஒரு அழகான பொண்ணு அவசரமா சாரி கட்டிக்கிட்டு அவளோட அம்மா சாப்பிட சொன்னாலும் வேண்டான்னு சொல்லிட்டு இறந்து போன தன்னோட அப்பாவோட போட்டோவை பார்த்து கும்பிடுறான். அப்பா, நம்ம ராஜஸ்தான்ல இருந்து பொழைக்க தான் இந்த ஊருக்கு வந்தோம், ஆனா நீங்க முன்னேறதுக்குள்ளார கடவுள்கிட்ட போயிட்டீங்க, இப்போ நான் படிச்சு நம்ம குடும்பம் முன்னேற்றத்துக்காக முதல் படியா மார்க்கெட்டிங் ஜாபுக்காக ஒரு இன்டர்வியூக்கு போறேன், அதுல நான் எப்படியாவது செலக்ட் ஆகணும்ப்பான்னு வேண்டிக்கிட்டு டைம் ஆயிடுச்சு 10 கிலோமீட்டர் வரை டிராவல் பண்ணணும்னு தன்னோட அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறா நம்ம கதையோட ஹீரோயின். நம்ம ஹீரோயின் பேரு ஆயுஷி. அவளும் சேம் நம்ம ஹீரோ போற அதே கம்பெனிக்கு தான் இன்டர்வியூக்கு போறா. சேட்ஜிங்களே பிடிக்காத நம்ம ஹீரோ சிவா, சேட்ஜியான நம்ம ஹீரோயின் ஆயுஷி, இவங்களுக்குள்ள நடக்கிற வைல்டு ஹார்ட்டட் லவ் டிராமா தான் இந்த கதை. ஐ ஹோப் இந்த கதை எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். அப்புறம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து போட எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆஃபீஸில் சிவாவை இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காரு கம்பெனி ஓனர் சாய் பிரசன்னா. உனக்கு பிரியாணி பிடிக்குமா சிவான்னு கேட்குறாரு. சிவாவோ பிடிக்கும் சார்னு சொல்கிறான். சரி சிவா, உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் பிரியாணி கடையை சஜஸ்ட் பண்ண சொல்லி கேட்குறாரு. உடனே சிவாவோ, சார் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க பாய் பிரியாணி ஹோட்டல் இருக்கு சார், அங்கே தான் சென்னையிலேயே பெஸ்ட் பிரியாணி கிடைக்கும் சார்னு சொல்ல, உடனே சாய் பிரசன்னாவோ, சரி நீ சொன்ன அந்த கடையில் நான் பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, நான் இப்போ உன்கிட்ட அந்த பிரியாணி நல்லா இல்லை, இதை போய் நீ எப்படி பெஸ்ட் பிரியாணின்னு சொன்னா என்ன செய்ய சொல்லு பார்ப்போன்னு கேட்குறாரு. உடனே சிவாவோ, அது எப்படி சார் சொல்லுவீங்க, நான் சஜஸ்ட் பண்ண பிரியாணி சென்னையிலே த பெஸ்ட் பிரியாணி சார், மேபி உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்காம போகலாம், ஆனால் சென்னையில் அதிக மக்களால் வாங்கப்படுற பிரியாணி இந்த கடையில் தான் சார், எந்த ஒரு பொருளும் அதிக மக்களால் திரும்ப திரும்ப வாங்கப்படுதோ அது த பெஸ்ட் பொருளாக தான் சார் இருக்கும், உங்களுக்கு பிடிக்கலனா அது பெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்லை சார்னு சொன்ன உடனே கம்பெனி ஓனர் சாய் பிரசன்னா சிவா சொன்ன பதிலில் இம்ப்ரெஸ் ஆகி, யூ ஆர் செலக்டட் ஃபார் திஸ் ஜாப், மார்க்கெட்டிங்கை கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு 1 மந்த் ட்ரைனிங்கோ அப்புறம் ஜாபும், நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிக்கலாம், அப்புறம் நம்ம கம்பெனியில் யார் அதிகமாக சேல்ஸ் பண்ணி டாப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு 10% இன்சென்டிவ்னு சொல்லிட்டாரு. கட் பண்ணா நம்ம கதையோட ஹீரோயின் ஆயுஷியை இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காரு சாய் பிரசன்னா. எல்லாரும் ஜாப் இன்டர்வியூக்கு மாடலாக ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க. நீங்க என்னம்மா சாரியில் வந்திருக்கீங்கன்னு கேட்க, ஆயுஷியோ, எனக்கு சாரி ரொம்ப பிடிக்கும் சார், அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து இங்கேயே வளர்ந்ததால தமிழ் கலாச்சாரமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார், அதுக்காக என்னோட பேரில் கூட தமிழை சேர்த்து ஆயுஷி தமிழ்னு மாற்றிக்கிட்டேன் சார், நீங்கள் என்னை தமிழ்னு கூட்டா சந்தோஷப்படுவேன், ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படிதான் என்னை கூப்பிடுவாங்க சார், அதனால தான் நான் எப்போதுமே சாரி கட்டுவேன் சார்னு சொல்கிறா. உடனே கம்பெனி ஓனர் சாய் பிரசன்னாவோ ஓகேன்னு நம்ம சிவா கிட்ட கேட்ட அதே கேள்வியை தமிழ்கிட்டையும் கேட்குறாரு. தமிழோ சிவா சொன்ன அதே பதிலை சொல்லாமல், ஒரு நல்ல பொருள் நல்ல மார்க்கெட்டிங் இல்லைனா ஃபேமஸ் ஆகாது, பட் ஒரு தரம் இல்லாத பொருள் நல்ல மார்க்கெட்டிங் பண்ணால் ஃபேமஸ் ஆகும்,
மேபி அந்த பிரியாணி கடையில நல்லா மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கலாம். அதனால கூட சென்னையிலேயே பெஸ்ட் பிரியாணின்னு பேர் வாங்கியிருக்கலாம்னு சொன்னதும் இம்ப்ரெஸ் ஆன சாய் பிரசன்னா யூ ஆர் செலக்டட்னு சிவா கிட்ட சொன்ன 1 month ட்ரைனிங்கும் தென் ஜாபும் அப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு 10% உங்களுக்கு இன்சென்டிவ்னு சொல்லி அனுப்பிட்டு சிவானால பொருளை மார்க்கெட்டிங் பண்ணி ரெகுலர் சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம்னு நினைக்கிறான். தமிழோ எந்த பொருளா இருந்தா என்ன, மார்க்கெட்டிங் தான் முக்கியம்னு நினைக்கிறான். இவங்க 2 பேரையும் செலக்ட் பண்ணதுல மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாரு சாய் பிரசன்னா. புதுசா வேலைக்கு சேர்ந்த எல்லாரும் ட்ரைனிங் ஹாலுக்கு ஒருத்தரா வந்துட்டு இருக்காங்க. சிவாவும் வந்துட்டான். தமிழ் வழக்கம் போல சாரி கட்டிக்கிட்டு ட்ரைனிங் ஹாலுக்குள்ள வரான். அப்பதான் சிவா அவளை முதல்ல பாக்குறான். சிவாவுக்கு தமிழை பார்த்ததும் பிடிச்சிடுச்சு. ஆனா வீட்டுல இருக்க கடனை நினைச்சு அந்த சேட்டை ஓட விடணும், அதான் முக்கியம்னு பார்த்த உடனே வந்த காதலை அவாய்ட் பண்ணிக்கிட்டான். அதே சமயத்துல உள்ள வந்த தமிழும் சிவாவை பார்த்ததும் அவளுக்கு அவனை பிடிச்சிடுச்சு. ஆனா வீட்டு சூழ்நிலையை நினைச்சு இதெல்லாம் வேணான்னு அவளுக்கு அவளே அவாய்ட் பண்ணிக்கிறான். இப்படி மாறி அவாய்ட் பண்ணிக்கிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இந்த ட்ரைனிங்கை அட்டன் பண்றாங்க. 2 பேருமே சாய் பிரசன்னா சொன்ன அந்த 10% இன்சென்டிவை ஃபோக்கஸ் பண்ணி நல்லா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கை கத்துக்கிறாங்க. அந்த 1 month ட்ரைனிங் பீரியட்ல 2 பேருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி டாப்ல வந்ததால 2 பேருக்கும் ஈகோ கிளாஷ் ஆகுது. சரி, ட்ரைனிங்ல தான் 2 பேரும் டாப்ல வந்துட்டோம், ஃபீல்டுல உன்னை விட அதிகமா நான் தான் சேல்ஸ் பண்ணி அந்த 10% இன்சென்டிவ் வாங்குவேன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ட்ரைனிங்கும் முடிஞ்சுது. நோட் பண்ணிக்கோங்க, ஹீரோயினோட ஃபுல் நேம் ஆயுஷி தமிழ்னு ஹீரோ சிவாவுக்கு தெரியாது. எல்லாரும் தமிழ்னு கூப்பிடுறதுனால தமிழ் பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா சிவா. இவங்க சேல்ஸ் பண்ற பொருள் என்னன்னா மாடுலார் கிச்சன் ஐட்டம்ஸ், அதாவது ஹோம் அப்ளைன்ஸ் தான். ஆனா கிச்சன் பொருட்கள் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. சிட்டில புதுசா வீடு கட்டுறவங்க, அப்பார்ட்மெண்ட் கட்டுறவங்க எல்லாம் இந்த மாதிரி மாடுலார் கிச்சன் வைக்க தான் நினைப்பாங்க. அவங்க தான் இவங்களுக்கு டார்கெட்டு. ஜாப்ல ஜாயின் பண்ணதும் சிவாவும் தமிழும் வெறி கொண்டு மாறி ஒர்க் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மாசம் சிவா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா அடுத்த மாசம் தமிழ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா. இப்படியே மாறி போகுது. 2 பேருக்கும் ஈகோ கிளாஷ் ஆகிட்டே இருக்கு. ஒரு நாள் ஈகோ உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, சிவா ஃபாலோ பண்ணி வச்சிருந்த கஸ்டமர் கிட்ட தமிழ் போய் அவளோட சேல்ஸா கன்வெர்ட் பண்ணி செக் வாங்கிட்டா. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவா கோவத்துல தமிழோட கஸ்டமர் கிட்ட போய் பேசி அவனோட சேல்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டான். இதை கேள்விப்பட்ட தமிழ் சிவாவை நடு ரோட்ல பார்த்ததும் அவகிட்ட நேரா போய் சண்டை போடுறா. இப்போதான் முதல்ல 2 பேரும் பேசிக்கிறாங்க, அதுவும் சண்டையில. ஒரு கட்டத்துல சண்டை முத்தி போய் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இவங்க நடு ரோட்ல சண்டை போறத பார்த்த போலீஸ் சமாளிக்க முடியாம இவங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் ஒழுங்கா இருங்கன்னு சமாதானப்படுத்தி அனுப்பி விடுறாங்க. ஆனாலும் 2 பேருக்கும் கோபம் குறையல. இப்படியே சண்டையும் சச்சரிவுமா 1 வருஷம் போச்சு. யார் அதிகமா சேல்ஸ் பண்ணி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு 10% இன்சென்டிவ்னு சொல்லியிருந்தாருல சாய் பிரசன்னா, அந்த இன்சென்டிவை ஜாப்ல சேர்ந்து 1 வருஷம் ஆகியும் தரல. அதை கேட்க வந்த சிவாவையும் தமிழையும் அசிங்கப்படுத்தி அனுப்புறாரு சாய் பிரசன்னா. கடுப்பான சிவாவும் தமிழும் கழுத்துல மாட்டியிருந்த ஐடி கார்டை கழட்டி சாய் பிரசன்னா முகத்திலே கடாசிட்டு உன் வேலையும் வேணா ஒன்றும் வேணான்னு 2 பேரும் வேலையை விட்டு வெளியேறிட்டாங்க. வெளியே வந்த 2 பேரும் சோகமா அவங்களோட கடனையும் கடமையையும் நினைச்சு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் தமிழுக்கு ஒரு யோசனை. சிவா, நம்ம கத்துக்கிட்ட மார்க்கெட்டிங்கை வச்சு நம்ம ஏன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது? நீயும் பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ற, நானும் பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்றேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணா கண்டிப்பா அது ஹிட் ஆகும். என்ன சொல்றேன்னு கேட்கறா. சிவாவோ ஷாக்ல, ஓன் கூடியா? ஐயோ, நீ சண்டை போடுவ, வேணாப்பா, ஆளை விடுன்னு ஓடிட்டான். வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வந்த சிவா அவனோட அம்மா கிட்ட, அம்மா நான் வேலையை விட்டுட்டேன்னு சொன்னதும் அவனோட அம்மா, ஏன்டா இப்படி பண்ண, நம்ம எப்படிடா சேட்டுக்கு வட்டி கட்டுறதுன்னு சிவாவை திட்டிக்கிட்டே அழுறாங்க. அதே சமயத்துல காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம தமிழ் தான். உள்ள வந்த தமிழ் சிவாவோட அம்மாவை பார்த்து, அழாதீங்கம்மா, நானும் சிவாவும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்க போறோம்னு சொன்னதும் உடனே சிவா, அம்மா அவ பொய் சொல்றாமா, அவளை நம்பாதன்னு கத்திக்கிட்டே நீ ஏன்டி இங்க வந்தன்னு கேட்கறான். தமிழோ, சிவா நமக்குள்ள அப்போ போட்டி இருந்துச்சு, அதனாலதான் அப்போ சண்டை போட்டுக்கிட்டோம். இப்போ அப்படி இல்லை, நம்ம ஒன்று சேர்ந்தா நம்ம சீக்கிரமா பெரிய ஆள் ஆகிடலாம், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு ப்ளீஸ்னு கேட்டதும் சிவா மனசு இறங்கி, நீ சொல்றது ஓகே, ஆனா பிஸ்னஸ் பண்ண பணம் தேவையாச்சே, அவ்வளோ பணம் என் கிட்ட இல்லைன்றா சிவா. உடனே தமிழோ, உன்னோட டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதை கொடு, அதை வச்சு பேங்க்ல லோன் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொன்னதும் சிவாவோட அம்மா,
டேய் அந்த பொண்ணு சொல்றத கேளுடா, அவ உனக்கு நல்லதுதான் சொல்றான்னு சொன்னதும் சிவாவோ சரின்னு சொல்லிட்டான். தமிழ் சொன்ன மாதிரி பேங்க்ல லோன் வாங்கி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மார்க்கெட்டிங் ஜாப்ல இருக்கும்போது என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணாங்களோ அதே மாடுலர் கிச்சன் அப்ளைன்ஸ் தான் பண்றாங்க. ரெண்டு பேரும் வெறித்தனமா மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க. ஒரு கட்டத்துல குறுகிய காலத்திலேயே சென்னையில முன்னேறி வர கம்பெனிகள்ல முக்கியமான கம்பெனியா மாறுது. அந்த பக்கம் சாய் பிரசன்னாவுக்கோ இவங்க நம்ம கிட்ட வேலை கத்துக்கிட்டு நமக்கு எதிராகவே பிசினஸ் பண்ணி நமக்கு ஆப்படிக்கிறாங்கன்னு கோவத்துல இருக்காரு. அப்போதான் ஒரு பெரிய அரசியல்வாதி நம்ம சிவா தமிழ் கிட்ட வந்து, நான் எம்எல்ஏ பிரசாந்த், ஈசிஆர்ல மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுறேன், அதுக்கு நீங்க தான் கிச்சன் செட்டப் பண்ணி தரணும்னு சொன்னதும் சந்தோஷத்துல சிவாவும் தமிழும் பெரிய ஆர்டர் ஆச்சேன்னு சரின்னு சொல்லி அட்வான்ஸ் செக் வாங்கிக்கிட்டாங்க. சிவாவுக்கும் தமிழுக்கும் எம்எல்ஏவோட ஆர்டர் கிடைச்ச விஷயம் சாய் பிரசன்னாவுக்கு தெரிஞ்சு இவங்களை எப்படியாவது மண்ணை கவ வைக்கணும்னு கோவத்துல இருக்காரு. எலியும் பூனையுமா இருந்த சிவாவும் தமிழும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கம் ஏற்பட்டு ஒருத்தரை சொல்லிக்காம காதல்ல விழுறாங்க. அந்த அரசியல்வாதி கொடுத்த ஆர்டர் எல்லாமே வெளிநாட்டில இருந்து தான் பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணணும். அதனால வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்ய ஏற்பாடு பண்ணிட்டாங்க சிவாவும் தமிழும். அதே சமயத்துல சிவா இன்னைக்கு தமிழ் கிட்ட நம்ம காதலை சொல்லி ஆகணும்னு நினைச்சிட்டு அவ கிட்ட போனா, தமிழோ சிவாவை பேச விடாம, இன்னைக்கு நைட்டு என்னோட கசினுக்கு கல்யாணம், வந்துடு சிவான்னு சிவா சொல்ல வந்ததை கேட்காமலே சொல்லிட்டு ஓடிட்டான். சிவாவோ சரி ஃபங்க்ஷன்ல வச்சு சொல்லிக்கலான்னு இரவு வந்ததும் தமிழ் சொன்ன அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தா சிவாவுக்கு ஷாக்கு. ஏன்னா அது சேட்ஜி ஃபங்க்ஷன். சிவாவுக்கு தான் சேட்டுனாலே பிடிக்காது. சரி நம்மால எங்கன்னு தேடி பார்த்தா தமிழ் இப்போ ஆயுஷி தமிழா மாறி சேட்ஜி புடவை கட்டுற ஸ்டைல்ல புடவைய கட்டிக்கிட்டு வர்றதை பார்த்த சிவா இன்னும் அதிர்ச்சியில் இருக்கான். அவளோட சொந்தக்காரங்க எல்லாரும் அவளை ஆயுஷின்னு கூப்பிடுறத பார்த்த சிவாவால தாங்க முடியல. தமிழ் ஒரு சேட்டுன்னு புரிஞ்சுக்கிறான். சரி இங்க இருந்து கிளம்பிடலான்னு நினைக்கும் போது ஆயுஷி தமிழ் சிவாவோட கையை பிடிச்சு, வாடா எப்போ வந்தேன்னு சொல்லிக்கிட்டு அவனை மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு வந்து, சிவா ட்ரைனிங்ல முதல் தடவை உன்னை பார்த்தப்பவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிது, லைஃப்ல கோல் தான் முக்கியம்னு உன்னை வெறுக்க ட்ரை பண்ணதான் சண்டை போட்டேன். ஆனா இந்த உலகமே ஒரு மேஜிக் தான், அந்த மேஜிக் தான் நான் உன் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண வச்சுது. இப்போ நீ எனக்கு பிஸ்னஸ்ல மட்டும் பார்ட்னரா இல்லாம லைஃப்லையும் பார்ட்னரா ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ சிவா, வில் யூ மேரி மீனு கேட்டதும் சிவாவுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ஆனா ஒண்ணுல மட்டும் உறுதியா இருக்கான், சேட்டுங்களை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்கல. அதுவும் நம்ம ஹீரோயின் தமிழ் அந்த கோலத்துல பார்க்க சுத்தமா பிடிக்கல. அதனால சிவா ஆயுஷி தமிழ் கிட்ட எதுவுமே பேசாம போயிடுறான். நம்ம ஹீரோயின் தமிழுக்கோ ஒண்ணுமே புரியல. அவனுக்கும் நம்மளை பிடிக்கணும்னு நினைச்சுதானே ப்ரப்போஸ் பண்ணோம். சரி அவனுக்கு டைம் கொடுப்போம்னு நினைக்கிறான். காலையில விடியுது. ஹீரோயின் ஆயுஷி தமிழ் கிட்ட இருந்து ஹீரோ சிவாவுக்கு கால் வருது. கோவத்துல இருந்த சிவா கால் அட்டன் பண்ணவே இல்லை. திரும்ப திரும்ப கால் வந்துட்டு இருக்கிறதுனால சிவா அட்டன் பண்ணி, என்ன விஷயம் சொல்லுன்னு கேட்கறான். ஆயுஷியோ, சிவா நம்ம ஃபாரின்ல ஆர்டர் பண்ணியிருந்த எந்த ப்ராடக்டும் வரல, ஆனா ஃபாரின்ல கால் பண்ணி கேட்டா அனுப்பிட்டேன்னு சொல்றாங்க. இன்னும் 2 நாளுக்குள்ளார டெலிவரி பண்ணலனா அந்த எம்எல்ஏ நம்மளை கொன்றுவான், சீக்கிரமா கிளம்பி வான்னு சொன்னதோ உடனே அவசரமா கிளம்பி போறான் சிவா. ஆபீஸ்க்கு வந்த சிவா ஷாக் ஆகி நிக்கிறான். ஏன்னா அங்க பழைய கம்பெனி ஓனர் சாய் பிரசன்னா இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சிவா தமிழ், நீங்க ஃபாரின்ல ஆர்டர் பண்ணியிருந்த பொருள் எல்லாமே என்கிட்டதான் இருக்கு. அந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆரம்பிச்ச அந்த கம்பெனியை என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லனா பொருளை தரமாட்டேன். இதனால நீங்க சரியான நேரத்துல டெலிவரி செய்யாததுனால அந்த எம்எல்ஏ உங்க கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடுவான். எப்படி பார்த்தாலும் எனக்கு லாபம் தான். என்ன சொல்றீங்க? வேணும்னா டைம் எடுத்து யோசிங்க. ஆனா டெலிவரிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குல்லன்னு திருச்சிக்கிட்டே கிளம்புறாரு சாய் பிரசன்னா. அதிர்ச்சியில சிவாவும் ஆயுஷி தமிழும் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்கிறாங்க. வேற வழி இல்லாம எம்எல்ஏ பிரசாந்த் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம்னு அவருக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் எம்எல்ஏ பிரசாந்த் சொல்றாரு, உங்க பழைய பாஸ் வேற யாரும் இல்ல, என்னோட அண்ணன் சாய் பிரசன்னா தான். எனக்கும் அவருக்கும் நடந்த சண்டையில பிரிஞ்சிட்டோம். அந்த சமயத்துலதான் நீங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டு வெளியே வந்து புது கம்பெனி அவருக்கு எதிராகவே ஆரம்பிச்சிங்க. உடனே நானும் அவரை பழிவாங்க அவருக்கு தர வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தந்த. இப்ப நான் உங்க பின்னாடி இருக்கிறது தான் அவர் இப்படி பண்றாரு, நீங்க ஃப்ரீயா விடுங்க, அவரை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதும் சிவாவோ, அட பாவிகளா,
உங்க அண்ணன் தம்பி சண்டைக்கு நாங்க தான் ஊர்காவான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சரிங்க சார், சாய் பிரசன்னா நாளைக்கு வருவாரு, நீங்களும் வாங்க சார்னு சொல்லிட்டான். எம்எல்ஏ சாய் பிரசாந்தோ சரின்னு சொல்லிட்டாரு. சிவா ஆயுஷி கிட்ட பயப்படாத, ஒரு பிரச்சனையும் இல்ல, நாளைக்கு எல்லாமே சால்வ் ஆகிடும், அப்புறம் எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு கிளம்பிட்டான். ஆயுஷியோ சிவாவை புரிஞ்சிக்க முடியாம சோகமா நிக்கிறா. மறுநாள் காலையில சிவா ஆயுஷியோட ஆபீஸ்ல சிவா, ஆயுஷி, எம்எல்ஏ சாய் பிரசாந்த் 3 பேரும் இருக்காங்க. அதே சமயத்துல ஆபீஸ்க்குள்ள வந்த சாய் பிரசன்னா தன்னோட தம்பியான எம்எல்ஏ சாய் பிரசாந்த பார்த்ததும் சிவா நினைக்கிறான், ஐயோ பெரிய சண்டை நடக்க போகுதுன்னு பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு அண்ணனும் தம்பியும் பார்த்துக்கிட்டதால எமோஷன் ஆகி, அண்ணா என்ன மன்னிச்சிடுண்ணா, தம்பி என்ன மன்னிச்சிடுன்னு கட்டி பிடிச்சு அழுறாங்க. சிவாவும் ஐஷியும், அட பாவிகளா, பெரிய சண்டை நடக்க போகுதுன்னு பார்த்தா இப்படி எமோஷனான கேரக்டரா இருக்கீங்கன்னு, சரி நல்லா இருந்தா சரிதான்னு நினைக்கிறாங்க. சாய் பிரசன்னாவோ, சரி சிவா, ஆயுஷி, இனிமே நான் உங்க விஷயத்துல தலையிட மாட்டேன், உங்க பொருள் உங்ககிட்ட வந்துடும், நல்லா ஒர்க் பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி 2 பேரும் கிளம்பிட்டாங்க. சிவாவோ அப்பாடா பிரச்சனை முடிஞ்சதுன்னு பெருமூச்சு விட்டுட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆயுஷி, சிவா அன்னைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணனே, நீ எதுவுமே சொல்ல மாட்ட, ஏன் சிவா என்ன பிடிக்கலையான்னு கேட்கறா. கோவத்துல சிவாவோ, ஆமாண்டி பிடிக்கல, நீ ஏன் என்கிட்ட நீ ஒரு சேட்டுன்னு சொல்லல. உடனே ஆயுஷியோ, ஏன் நான் சேட்டா இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை சிவான்னு கேட்கறா. உடனே சிவாவோ, எனக்கு சின்ன வயசுல இருந்து சேட்டுங்களே பிடிக்காது, எப்போதும் பணம்னு அலைவாங்க, வட்டிக்கு பணம் கொடுத்து என்னோட அம்மாவை டார்ச்சர் பண்ணி வசூல் பண்ணுவாங்க, சேட்டுனாலே அப்படிதானே, அப்படிதான் நீயும் இருப்ப, இனிமே என் முகத்துல முழிக்காதன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அதிர்ச்சியில தன்னோட காதலன் பேசுறத கேட்டுட்டு அழுகுறா ஆயுஷி தமிழ். கோவத்துல வீட்டுக்குள்ள வந்த சிவா அங்க சிவாவோட அம்மா வட்டிக்கு கடன் வாங்கியிருந்த சேட்ஜி இருக்கிறத பார்த்துட்டு, ஏயா உனக்கு தான் மாசம் மாசம் கரெக்டா வட்டியும் அசலையும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கல, அப்புறம் என்ன என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற, உன்ன மாதிரி வந்தேரி ஆளுங்க கிட்ட கடன் வாங்கினாங்க பாரு என்னோட அம்மா, அவங்கள திட்டணும், சி வெளில போடான்னு சொன்னதும் உடனே பக்கத்துல இருந்த சிவாவோட அம்மாவோ கோவமாயி சிவாவை அரைஞ்சிட்டு, டேய் சிவா என்ன பேசுற, அவர் கடன் தரலனா நீ படிச்சு இவ்வளவு பெரிய ஆளா ஆயிருக்க முடியாது, ஆமாண்டா அவங்க வந்தேறியதான், ஆனா இது அவங்களோட தொழில், இப்ப கூட கடன் முடிஞ்சிருச்சுன்னு வீட்டு பத்திரத்தை திருப்பி கொடுக்கதான் வந்திருக்காரு, அவரை போய் இப்படி பேசுறியேன்னு சொன்னதும் உடனே சேட்ஜியோ, தம்பி சிவா உங்களோட அப்பாவும் நானும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு, அவர் இருந்ததுக்கு அப்புறம் அவரோட குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த செல்லாத பத்திரத்தை வச்சு தான் கடன் வாங்கி கொடுத்தேன், நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் கெட்டவங்க இல்லைப்பா, இது ஒரு தொழில், எங்களோட தொழில் பல பேரோட முன்னேற்றத்துக்கும் அவசர உதவிக்கும், ஏன் சில ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அவங்க உறவினர்கள் எங்ககிட்ட உதவி கேட்பாங்க. கோவத்துல இருந்த சிவா மனசு மாறி சேட்டுலையும் நல்லவங்க இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு சேட்ஜியை கட்டி பிடிச்சி மன்னிப்பு கேட்டுட்டு உடனே ஆயுஷி தமிழுக்கு ஃபோன் பண்றான். ஃபோன் ரிங் ஆகுது, ஆனா அவ எடுக்கல. சரின்னு உடனே அவளோட வீட்டுக்கு போனா ஆயுஷி தமிழ் அவங்க வீட்லயும் இல்ல. அவங்க அம்மா கிட்ட கேட்டா, தெரியலப்பா, அழுதுகிட்டே வந்தா, அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, உடனே வெளியே கிளம்பி போயிட்டாப்பா, எங்க போனான்னு தெரியலன்னு சொன்ன உடனே சிவாவோ ஹீரோயின் ஆயுஷி தமிழை எல்லா இடத்துலயும் தேடுறான். ஒருவேளை சூசைட் பண்ணிக்கிட்டாலோன்னு பயத்துல பீச்லலாம் போய் தேடி பார்க்கறான். மொபைலும் இப்போ சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துல சிவா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்னு போகும்போது ரோட்டோரமா நம்ம ஹீரோயின் ஆயுஷி தமிழ் கையில ஒரு பேப்பரோட நடந்து வரா. அதை பார்த்த சிவா பெருமூச்சு விட்டுட்டு அவகிட்ட போய், எங்க போன, ஏன் ஃபோன் எடுக்கல, ஏன் திருப்பி பேச மாட்ற, என்ன ஆச்சுன்னு ஆயுஷி கையில இருந்த பேப்பரை பிடுங்கி பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆயுஷி தமிழ் இப்போ நம்ம ஹீரோ சிவாவுக்காக ஜெயினிசம்ல இருந்து இந்து மதத்துக்கு மாறிட்டா. இதை பார்த்த சிவா நடு ரோடு கூட பார்க்காம ஆயுஷியை கட்டி பிடிச்சி, ஐ எம் சோ சாரி ஆயுஷி, ஐ லவ் யூன்னு அழுகுறான். ஹீரோயினும் சந்தோஷத்துல சிவாவை கட்டி பிடிச்சி அழுறான். ஃபர்ஸ்ட் 2 பேரும் சண்டை போட்டாங்கல்ல, அதே இடத்துலதான் இந்த சம்பவம் நடக்குது. இவங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்த அதே போலீஸ், அப்போ நடு ரோட்ல சண்டை போட்டீங்க, இப்போ கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறீங்க, சண்டையில ஆரம்பிச்சு காதல்ல முடிஞ்சிருக்கு. ஜாதி மதம் இனம் மொழியை தாண்டி வர்ற மேஜிக் தான் இந்த காதல். இந்த மாதிரி காதல் செஞ்சா காதல்ல மட்டும் இல்ல வாழ்க்கையிலையும் ஜெயிக்கலாம். சிவா கேக்குறான், ஆமா எப்படி அதுக்குள்ள ரிலிஜியன் சர்டிபிகேட் வாங்கின? உடனே ஹீரோயினோ, நான் எங்கடா வாங்கினேன், சும்மா போட்டோஷாப்ல எடிட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துட்டு வந்து உன்னை எப்படி கன்வின்ஸ் பண்ணலாம்னு யோசிச்சேன், அதுக்குள்ளே நீயே இந்த சீனை முடிச்சிட்டேன்னு சொன்னதும் சிவாவோ அடி பாவி ஃப்ராடுன்னு காதலோட அவளை பார்க்குறான். இந்த கதை கேட்டுட்டு இருந்த சிங்கிள்ஸும் சரி கமிட்டட்ஸும் சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.